இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவிகொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உபாகமம் 28:1. இந்த வசனம் விவிலியத்தில் மிகவும் முக்கியமான ஒரு வாக்குறுதி வசனம் ஆகும். இது தேவன் தம் மக்களுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்களின் அடிப்படையை விளக்குகிறது. இந்த வசனத்தின் ஆழமான கருத்துக்கள் இதோ. 1. நிபந்தனையுடன் கூடிய வாக்குறுதி. இந்த வசனம் செவிகொடுப்பாயானால் என்ற சொல்லுடன் தொடங்குகிறது. அதாவது இறைவனின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு மனிதன் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது என்பதை இது காட்டுகிறது. 2. 3 முக்கியமான நிலைகள். உண்மையாய் செவிகொடுத்தல். இறைவனின் வார்த்தைகளை வெறுமனே கேட்பது மட்டுமல்ல, அதை மனதார ஏற்றுக்கொள்வது. கவனமாயிருத்தல். கட்டளைகளை செய்யும்போது கவனக்குறைவாக இல்லாமல் அதில் முழு ஈடுபாட்டுடன் இருப்பது. கட்டளைகளின்படி செய்வது. கேட்ட வார்த்தைகளை செயல்பாடாக மாற்றுவது. கீழ்ப்படிதல். 3. மேன்மையான வாழ்வு. யார் ஒருவர் இறைவனின் வழிநடத்துதலுக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை தேவன் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார் என்று வாக்கு கொடுக்கிறார். இது தனிப்பட்ட வாழ்விலும் சமூக அளவிலும் கிடைக்கும் உயர்வை குறிக்கிறது. வசனத்தின் சூழல் கான்டெக்ஸ்ட். உபாகமம் 28ஆம் அதிகாரம் முழுவதும் 2 பகுதிகளைக் கொண்டது. வசனங்கள் 1 முதல் 14 கீழ்ப்படிதலுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். தலையாக்குவார், வாலாக்க மாட்டார், நீ போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய் போன்றவை. வசனங்கள் 15 முதல் 68 கீழ்ப்படியாமல் போனால் வரும் விளைவுகள் அல்லது சாபங்கள். சுருக்கமாக, இந்த வசனம் நமக்கு சொல்வது என்னவென்றால், உயர்வு என்பது நம் திறமையால் மட்டும் வருவதல்ல, அது இறைவனின் வார்த்தைக்கு நாம் கொடுக்கும் முக்கியத்துவத்தாலும் கீழ்ப்படிதலாலும் வருகிறது என்பதாகும். இந்த தெளிவான வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்விலும் நிறைவேற வாழ்த்துக்கள்.